வணக்கம். வேர்ல்ட் இன்று செய்திகளுடன் நான் நிரோஷன். ரஷ்யாவின் அதி உயர்மட்ட புள்ளிகளுடன் நன்கு இணைக்கப்பட்ட துணை பாதுகாப்பு அமைச்சர் திமூர் இவானோவ் தேச துரோக குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார் என்று ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. இது ரஷ்யாவில் மிக உயர்ந்த ஊழல் மோசடியில் இவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து வெளியாகியுள்ள தகவல். ரஷ்ய ராணுவ உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு பொறுப்பான துணை பாதுகாப்பு அமைச்சரான 48 வயதான இவானோவ் நேற்று புதன்கிழமை மாஸ்கோவின் பாஸ்மனி நீதிமன்றத்தில் கண்ணாடி கூண்டுக்குள் பின்னால் தன் சீருடையில் தோன்றினார். அவருக்கு ஊழல் 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். அவரது கைது மாஸ்கோ உயர் அடுக்கினரிடையே ஒரு சுத்திகரிப்புக்கு அடையாளமாக இருக்குமா என்பது பற்றிய ஊகங்களை தூண்டியுள்ளது. குறிப்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்கி சோய்கு மற்றும் கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவுடனான அவரது நெருங்கிய உறவை கருத்தில் கொண்டு அவ்வாறு ஊகிக்கப்படுகிறது. ரஷ்ய உளவுத்துறை FSBக்கு நெருக்கமான 2 ஆதாரங்களை மேற்கோள் காட்டி இவானோவ் கைது செய்யப்பட்டதற்கான உண்மையான காரணம் உயர் தேச துரோகம் என்று சுதந்திர ரஷ்ய செய்தி நிறுவனமான ரியல் ஸ்டோரிஸ் கூறியது. லஞ்சம் என்று கூறப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கானது. இதுவரை ரஷ்ய உயர் தலைமை தேச துரோகத்தை பற்றி பகிரங்கமாக பேச விரும்பவில்லை என்று ஒரு ஆதாரம் செய்தி நிறுவனத்திடம் கூறியது. இரண்டாவது ஆதாரம் புட்டின் இது தேச துரோகம் பற்றியது என்று உறுதியாக நம்பிய பின்னர் கட்டளையை வழங்கியதாக கூறினார். உச்ச தொடர்புடைய இவானோவை ஊழலுக்காக யாரும் காவலில் வைக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். அதே நேரத்தில் இவானோவின் வழக்கறிஞர் முராத் முசையேவ் மாநில செய்தி நிறுவனமான RIA நோவோஸ்டியிடம் தனது வாடிக்கையாளர் மீது தேச துரோக குற்றச்சாட்டு இல்லை என்று கூறினார். லஞ்சம் வாங்கியதாக அறிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டை தவிர வேறு எந்த குற்றச்சாட்டும் இல்லை என்றார். இவானோவ் மற்றும் அவரது குடும்பத்தினர் பாதுகாப்பு அமைச்சகத்தில் அவர் ஒப்புக்கொண்ட ஒப்பந்தங்களின் மூலம் பெரும் செல்வத்தை பெற்றதாக சுதந்திர ரஷ்ய ஊடகங்கள் குற்றம் சாட்டின. பிப்ரவரியில் காவலில் இருந்த மறைந்த ரஷ்ய எதிர்க்கட்சி பிரமுகர் அலெக்சி நவால்னியால் நிறுவப்பட்ட ஊழல் எதிர்ப்பு அமைப்பு FBK 2022 டிசம்பரில் இவானோவ் மற்றும் அவரது குடும்பத்தினர் வெளிநாட்டில் ஆடம்பரமான கார்கள், நகைகள் மற்றும் விலை உயர்ந்த ரியல் எஸ்டேட் உட்பட செழுமையான வாழ்க்கையை வாழ்ந்ததாக குற்றம் சாட்டி ஆதாரங்களை வெளியிட்டது. அப்போது இவானோவ் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக கைது செய்யப்படவில்லை. ஒரு மாத முற்றுகைக்கு பின்னர் மாஸ்கோவின் கட்டுப்பாட்டில் கீழ் வந்த உக்ரைனிய நகரமான மரியுபோல் கட்டுமான திட்டங்களில் இவானோவ் லாபம் ஈட்டினார் என்றும் நவல்னியின் குழு கூறியது. அதற்கும் ஆதாரங்கள் வெளியிடப்பட்டன. அப்போதும் இவானோவ் ஊழல் குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்படவில்லை. பின்லாந்தின் டாம்பர் பல்கலைக்கழகத்தின் முதுகலை ஆராய்ச்சியாளரான பெகா கலியோனிமியின் கூற்றுப்படி 2016 முதல் இவானோவின் மேற்பார்வையில் இருந்த திட்டங்களில் ராணுவ முகாம்கள், நீர்மூழ்கி கப்பல் தளங்கள் மற்றும் ராணுவ விமான நிலையங்கள், மருத்துவமனைகள் மற்றும் மழலையர் பள்ளிகள் ஆகியவை அடங்கும். திமூர் இவானோவ் ரஷ்யாவில் ஒரு உயர்மட்ட நபராக உள்ளார். மரியுபோலில் பல மறுகட்டமைப்பு முயற்சிகள் உட்பட அவர் பல பெரிய திட்டங்களில் ஈடுபட்டுள்ளார் என்று கூறினார். அவர் கைது செய்யப்பட்டதற்கான உண்மையான காரணங்களை அறிய முடியாது. ஆனால் இது நவல்னியின் ஊழல் எதிர்ப்பு அறக்கட்டளை FBKயின் வெளிப்பாடுகளுடன் தொடர்புடையதாக இருக்க வாய்ப்பு குறைவு. இது ஊழலை விட ஏதோ பெரிய விஷயம். இவானோவின் மனைவி ஸ்வெட்லானா மனியோவிச்சின் மின்னஞ்சல்கள் FBKயால் வெளியிடப்பட்டன. பாதுகாப்பு அமைச்சின் ஒப்பந்ததாரர்கள் உட்பட 3ஆம் தரப்பினருடன் இவானோவின் மனைவி பேரம் பேசிய மின்னஞ்சல்கள் அவை. அதுவும் அவரை ஊழல் குற்றச்சாட்டில் சிக்க வைக்கவில்லை. இவானோ மற்றும் அவரது மனைவி ஜோடி டிமிட்ரி பெஸ்கோவுடன் நெருங்கிய நண்பர்களாக இருப்பதால் பிப்ரவரி 2022 உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா முழுகளவிலான படையெடுப்பை தொடங்கிய பின்னர் இது மிக உயர்ந்த சுயவிவர கைதுகளில் ஒன்றாக மாறியுள்ளது. ஷோய்கு மற்றும் பிற பாதுகாப்பு அமைச்சக அதிகாரிகளை இவானோவ் சந்தித்த சில மணி நேரங்களுக்கு பின்னர் நடந்த கைது பற்றி கேட்டபோது பெஸ்கோ புதன்கிழமை செய்தியாளர்களிடம் இந்த வழக்கில் பல்வேறு விளக்கங்கள் இருப்பதாக கூறியதாக மாநில செய்தி நிறுவனம் டாஸ் தெரிவித்துள்ளது. அந்த கூற்று இது வெறும் ஊழல் குற்றச்சாட்டு இல்லை என்பதையே காட்டுகிறது. இவானோவ் ஜூன் 23 வரை மாஸ்கோவின் லெஃபோர்டோவோ முன் விசாரணை தடுப்பு மையத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார்.